கூடிய டொயோட்டா குவாலிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலரில் டார்க் மெரூன் கலரில் வண்டி மாசாவே நிற்கிது. டொயோட்டாவில் நீ இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டி எடுத்தாலும் 5 லட்சம் கிலோமீட்டருக்கு சூப்பராக ஓடக்கூடிய ஒரு வண்டி தான் டொயோட்டா வண்டி. அப்போல்சர்லாம் பாருங்கள், எல்லாமே ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க. மேலே இந்த சிங்கிள் ஹீட்டு கூட உங்களுக்கு கீழே இறங்காது. வண்டியோட மாடலுக்கும் வண்டியோட கண்டிஷனுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஏறும். உங்களுக்கு நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வண்டியோட மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்கிறதுனால வண்டியோட பிக்கப்பு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா குவாலிஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியில் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானா, அப்புறம் சென்னை 2 இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கூடிய டொயோட்டா குவாலிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலரில் டார்க் மெரூன் கலரில் வண்டி மாசாவே நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2000 லாஸ்ட் 2001 ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 2,10,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி. எஃப்சியில் 2026 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும், சென்ட்ரல் லாக் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. புதுசாக பார்த்தீங்கன்னா புது பேட்டரி போட்டிருக்காங்க, புது ஃப்ளோர் மேட்டு புதுசாக போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 டயரிங் ஈவனாக 60% இருக்குது. வண்டியை சுற்றி நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி டெண்டு ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க் நீ எந்த ஒர்க்கும் இல்லை. இன்ஜின்லாம் 100% கேரண்டியாக இருக்குது. ஆயில் லீக் ஸ்மோக்கு நீ எதுவுமே இல்லை. எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. எடுத்து நீங்கள் சிங்கிள் பைசா கூட செல் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் தான் நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டொயோட்டா பற்றி சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, டொயோட்டாவில் நீ இந்த வண்டின்னு இல்லை, எந்த வண்டி எடுத்தாலும் 5 லட்சம் கிலோமீட்டருக்கு சூப்பராக ஓடக்கூடிய ஒரு வண்டி தான் டொயோட்டா வண்டி. அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் அப்படி லைவாக பாருங்கள். டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 50-60%, 60% ஈவனாக இருக்குது. இல்லைடா மண்ணாக இருக்கிறதால தெரில, 60க்கு மேலேயே இருக்கும். 60% ஈக்குவலாக 4 டயரும் இருக்கும். இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு லைவாக பார்த்துக்கோங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் எல்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு மாதிரியே இருக்கும். லெதர் சீட் கவர் எல்லாமே புதுசு மாதிரியே இருக்குது. ஃப்ளோர் மேட்டு புதுசாக போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2-4 பேர் உட்காரலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார மாதிரி இருக்குது. அப்படியே பின்னாடி சீட்லாம் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும். மேலே அப்போல்சர்லாம் பாருங்கள், எல்லாமே ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க. மேலே இந்த சிங்கிள் ஹீட்டு கூட உங்களுக்கு கீழே இறங்காது. சென்ட்ரேஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க. டேஷ்போர்டில் என்ன கண்டிஷன் இருக்குன்னு லைவாகவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங் போட்டோன்னா பின்னாடி வரைக்கும் கூலிங் வரும். ஃப்ளோர் மேட் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்டு டிரைவர் சீட்லாம் என்ன கண்டிஷன் லைவாகவே பார்த்துக்கோங்க. எல்லாமே நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு அப்படியே எடுத்து டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா வண்டியோட மாடலுக்கும் வண்டியோட கண்டிஷனுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இந்த வண்டியோட பெயிண்டோட குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க. எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நம்ம இதில் ஆட் பண்ணி விடுறோம், பார்த்துட்டு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயும் போகல, நம்ம டீ குடிக்க தான் போயிட்டுருக்கோம். என்ன வண்டியில் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டொயோட்டா குவாலிஸில் தான் போயிட்டுருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா நம்ம 40-50 தான் இந்த ரோட்டில் போக முடியுது, அதுக்கு மேலே போக முடியல. வண்டி ஏசிலாம் பார்த்திங்கன்னா 1லே தான் இருக்குது. அப்படி ஃபுல் கூலிங் இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பிக்கப்பு நார்மலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சார் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நார்மலாக ஆயில் சேஞ்சு, ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, டேங்கில் ஒரு ஃபில்ட்ரு அதை மாற்றினீங்கனாலே வண்டியோட இன்ஜின் சூப்பராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். இந்த வண்டி வச்சுருந்தவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணனால வண்டியோட பிக்கப்பு சூப்பராகவே இருக்குது. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணியே காட்டுறேன். கியர் ஷிஃப்ட் பண்ணாமலே அப்படியே நான் ஓவர்டேக் பண்ணி காட்டுறேன். வண்டியோட பிக்கப்பை மட்டும் பாருங்கள். ஆப்போசிட்டில் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது, ஏறவே முடியல. வண்டி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 30ல் தான் போகுது. இந்த நேரத்துக்கு நம்ம 3rd கியர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம போகுது பார்த்திங்கன்னா 4த்லேயே போகிறோம். 4த்லேயே நான் உங்களுக்கு ஏறி காட்டுறேன் பாருங்கள். வண்டி அப்படியே உங்களுக்கு ஏறும். உங்களுக்கு நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா வண்டியோட மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்கிறதுனால வண்டியோட பிக்கப்பு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு அப்படியே சூப்பராக எடுத்து ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வண்டியோட கண்டிஷன்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுக்கணும் நம்புறேன். இந்த சூப்பரான டொயோட்டா குவாலிஸ் 2026 வரைக்கும் எஃப்சி இருக்குது, ஏசி பவர் ஸ்டேரிங், ரூஃப் ஏசின்னு எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு புது ஃப்ளோர் மேட், புது பேட்டரின்னு உங்களுக்கு டெண்டு ஸ்க்ராட்ச் டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லாமல், ஆயில் லீக் ஸ்மோக்குன்னு எதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா 100% கேரண்டியோட நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 இல்லை, 3.25 இல்லை, 3 இல்லை, 290 இல்லை, 280 கிடையாது. இந்த வண்டியோட கஸ்டமர் இந்த வண்டிக்கு கேட்ட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2,70,000 ஃபைனலாக வேணும் கேட்ட இந்த வண்டி. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட பேசி வாதாடி முட்டி மோதின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஹெச் ராயல் கார்ஸுக்காக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த வண்டியை வாங்கி கொடுக்க போகிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 2,48,000 இந்த வண்டியை நம்ம ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த வண்டி வெறும் 2,48,000 சூப்பரான வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டி யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல. இந்த வண்டி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைன்னா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு வாங்க.
இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் ரேஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. அப்படி இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம இது மாதிரி டீலர் ப்ரைஸ், லோ பட்ஜெட், ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டின்னு தெளிவான வண்டியெலாம் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.